ஆந்திராவில் பிறந்த விஜயலட்சுமி அப்படிங்கிற சில்க் ஸ்மிதாவோட அப்பா அம்மாவை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை தேடி போனதால குடும்ப வறுமையால பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு வீட்டுல சில்க் ஸ்மிதாவுக்கு 14 வயசுலயே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே பசியையும் வறுமையையும் அனுபவிச்ச சில்க் ஸ்மிதா கல்யாணம் ஆகியும் கணவரால பல கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க. இது பிடிக்காம சென்னைக்கு ஓடி வந்த சில்க் ஸ்மிதா சினிமாவுல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா தன்னோட வேலையை தொடங்குறாங்க. நடிகர் வினு சக்கரவர்த்தி இந்த கண்ணுல ஏதோ ஒரு பவர் இருக்கு, இந்த பொண்ணு கண்ணு தான் பல பேரை கட்டி போட போகுது அப்படின்னு வண்டி சக்கரம் அப்படிங்கிற படத்து மூலமா சில்க் ஸ்மிதாவை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த படத்துல பார்ல வேலை பார்க்கிற பொண்ணா சில்க் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல சிறப்பா நடிச்சு சில்க் ஸ்மிதாவாவே பேர் எடுக்கிறாங்க. போக போக பல படங்கள்ல வாய்ப்பு வருது. தன்னோட விழி மொழியாலையும் உடல் மொழியாலையும் பல கோடி ரசிகர்களை கட்டி போட்டு உச்சத்துக்கு போறாங்க சில்க் ஸ்மிதா. எந்த அளவுக்குன்னா அப்போதைய உச்ச நடிகர்களுக்கான சம்பளம் சில்க் ஸ்மிதாவுக்கும் கொடுக்கப்பட்டது. அதுக்கு காரணம் படம் 50% அந்த நடிகருக்காக ஓடினாலும் மீதி 50% சில்க் ஸ்மிதாவுக்காக மட்டுமே ஓடுமா. சில படங்களில் இவங்க சின்ன சீன்ல நடிச்சாலே படம் சூப்பர் ஹிட் ஆகுமா. ஒரு நடிகையோட கால் சீட்டுக்காக இந்திய திரையுலகமே காத்து கிடந்தது அப்படின்னா அது சில்க் ஸ்மிதாவோட கால் சீட்டுக்கு தான். ஃபுல் வீடியோக்கு மறக்காம கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க.